சேலம் மாவட்டம் ராமகிருஷ்ணா சாலை பகுதியில் உள்ள வீரராகவன் தெருவை சேர்ந்தவர் பாரதி. இவரது தந்தை டெல்லி ஆறுமுகம். அதிமுக முக்கிய பிரமுகரான இவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நேரடி பழக்கம் உள்ளவர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு டெல்லி ஆறுமுகம் இறந்து போனார். பிடெக் இன்ஜினியரான பாரதி சில வருடங்களுக்கு முன்பு பெங்களூருவில் உள்ள ஐடி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்துவிட்டு சேலம் திரும்பி வந்து விட்டார். திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்து வந்த பாரதி சேலம் சங்கர் நகரில் உள்ள டியூஷன் சென்டர் ஒன்றில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் பல்வேறு தொழில்களுக்கான நிகழ்ச்சி சேலத்தில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் நடந்துள்ளது. இதில் டியூஷன் தொடர்பான தகவல்களுக்காக பாரதியும் சீலநாயக்கன்பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிஇஓவாக பணியாற்றி வரும் சேலம் நாழிக்கல்பட்டியை சேர்ந்த உதயச்சரண் என்பவரும் மருத்துவம் தொடர்பான தகவலுக்காக சென்றனர். அப்போது பாரதிக்கும் உதயச்சரணுக்கும் இடையே நட்பு ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் இது திருமணத்தை தாண்டிய ரிலேஷன்ஷிப்பாக மாறியுள்ளது. சிஇஓ உதயச்சரணுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். டியூஷன் டீச்சர் பாரதி உதயச்சரனை மிகவும் அதிகமாக நேசித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உதயச்சரணுக்காக 10 பவுனில் தங்கக்காப்பு ஒன்றை வாங்கி ஆசையாக பாரதி பரிசளித்திருக்கிறார். ஆனால் அதனை உதயச்சரண் விற்பனை செய்து செலவு செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. இது பற்றி பாரதிக்கு தெரிய வந்தபோது, நான் எவ்வளவு ஆசையாக உனக்கு அந்த தங்கக்காப்பை பரிசளித்தேன், நமது காதலின் சின்னமாகத்தானே அதனை உனக்கு கஷ்டப்பட்டு வாங்கிக் கொடுத்தேன், அதனை விற்று செலவு செய்து விட்டாயே என கோபப்பட்டுள்ளார் பாரதி. இதனால் கடந்த 3 மாதங்களாக தினமும் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதற்கிடையில் கணவரின் தகாத உறவு விவகாரம் உதயச்சரணின் மனைவிக்கும் தெரிய வந்தது. இதனால் அவர் கணவரை கண்டிக்க ஆரம்பித்துள்ளார். அப்போது பிரச்சனையை விரைவில் தீர்த்து விடுவேன் என கூறி மனைவியை உதயச்சரண் சமாதானம் செய்து வந்துள்ளார். இதற்கிடையில் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு பாரதி காதலன் உதயச்சரணிடம் வற்புறுத்தி இருக்கிறார். அப்போது எனக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கும் போது உன்னை எப்படி திருமணம் செய்து கொள்வது என பாரதியிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் உதயச்சரண். ஆனால் என்னை திருமணம் செய்து கொள்வதாகத்தானே என்னுடன் பழகி வந்தாய், அதனால் உன் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு என்னை திருமணம் செய்து கொள் என வற்புறுத்தி இருக்கிறார் பாரதி. இதற்கு உதயச்சரண் மறுப்பு தெரிவித்து வந்ததால் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் மனைவியை விவாகரத்து செய்ய இருப்பதாக கூறி பாரதியை சமாதானம் செய்த உதயச்சரண் அவருடன் ஜாலியான வாழ்க்கை வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இருவரும் நைட் ஷோ சினிமாவுக்கு சென்றுவிட்டு பாரதி தங்கியிருக்கும் இடத்திற்கு திரும்பியிருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்குள் மீண்டும் விவாகரத்து பேச்சு தொடங்கியுள்ளது. இதனால் மீண்டும் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் உதயச்சரண் பாரதியை கடுமையாக தாக்கி கீழே தள்ளிவிட்டிருக்கிறார். இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்த அவரது முகத்தில் தலையணையால் வைத்து அமுக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பாரதியின் பின்கழுத்து எலும்பு உடைந்து போனது. இதையடுத்து அதிகாலையில் உதயச்சரண் தான் வேலை செய்யும் மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸை வரவழைத்து சீலநாயக்கன்பட்டிக்கு பாரதியை கொண்டு சென்றார். அவரை பரிசோதனை செய்து பார்த்த டாக்டர்கள் அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து பாரதியின் தாய் பத்மாவுக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளதாக பாரதியின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மருத்துவமனைக்கு உறவினர்கள் திரண்டு வந்தனர். அப்போது அங்கு பாரதி இறந்து போன தகவல் தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் பாரதி கொலை செய்யப்பட்டதாகவும் நகையும் திருடப்பட்டுள்ளதாகவும் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த ஹஸ்தம்பட்டி இன்ஸ்பெக்டர் காந்திபதி மற்றும் போலீசார் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதையடுத்து பாரதியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் பாரதி கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து உதயச்சரனை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். மேலும் சம்பவம் நடந்த டியூஷன் சென்டர் அருகே உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்த போது இன்னொரு நபரும் அங்கு வந்து செல்லும் காட்சிகள் பதிவாகி உள்ளன. அதனை வைத்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். காதல் மோகத்தில் செய்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு வேகத்தில் செய்தாலும் குற்றம் கேடு தரும்.